அந்த காய வைத்த பொருளை மறுபடியும் என்ன பண்ணுவோம், நீரூற்றும் போது ஒரு செடி வந்து காஞ்சிருச்சு, நீரூற்றும் போது என்ன ஆகும், அது பசுமையா வளருமா? அதே விஷயம்தான். உடல்ல இந்த உள்ள உறுப்புகள் முழுமையா காய்ந்த பின்பு, வறண்ட பின்பு அந்த வறட்சி தன்மையை கடுக்காய் கொடுக்குது. அந்த வறண்ட தன்மையை நீக்குவது இஞ்சி. அதே மாதிரி குளிர்காலத்துல சாப்பிடலாமா, வெயில் காலத்துல சாப்பிடலாமா அப்படின்னா, வெயில் காலத்திலையும் சாப்பிடலாம், குளிர்காலத்திலையும் சாப்பிடலாம். ஏன்னா மோர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையையும் இஞ்சி எடுத்துரும், இஞ்சியில் இருக்கக்கூடிய தன்மையையும் மோர் எடுத்துரும். அதனால குளிர்காலத்துல சாப்பிட்டாலும் சளி பிடிக்காது. ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா மோர் சாப்பிட்டா சளி பிடிக்கும் காலையில நேரத்துல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையில் அது உண்மை அல்ல. குளிர்காலத்திலையும் இஞ்சி மோர் தாராளமா சாப்பிடலாம் காலையில. அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, காலையில வெறும் வயிற்றுல இஞ்சி மோர் சாப்பிடணும். அதே மாதிரி இரவு நேர உணவை உண்ட பின்பு ஒரு மணி நேரம் கழித்து கடுக்காய் தூள் அந்த மோரில் கலந்து சாப்பிடணும். சோ அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடல்ல பாதி வியாதிகள்